வருகை தந்திருக்கின்ற இளைய சமுதாயம், மாணவ செல்வங்கள், எதற்காக இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது? எதற்காக இது போன்ற ஒரு புத்தகத்தை எழுத வேண்டும் என்று நாங்கள் நினைத்தோம். ரொம்ப சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, தலை, தோல், தொடை, கால் அப்படின்னு உடம்புல இதெல்லாம் பாகங்களாக பார்க்க வேண்டுமே தவிர மனிதர்களை பாகுபடுத்தி பார்க்க கூடாது என்கின்ற ஒரு எண்ணத்தின் மூலமாக உருவாக்கப்பட்ட ஒரு புத்தகம் தான் இந்த புத்தகம். இந்த புத்தகத்துடைய அறிமுக விழாவில் நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் சொன்னது ஒண்ணுதான். இன்னைக்கு இருக்கின்ற கால சூழல் இது போன்ற புத்தகத்தை எழுதுவதற்கே ஒரு துணிச்சல் வேண்டும் என்று அவர் சொன்னார். அந்த துணிச்சலை எனக்கு கொடுத்ததே என்னுடைய அரசியல் ஆசான் மாண்பு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அவர்கள் தான். அப்ப ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய கேட்பான், இன்னைக்கு இருக்கின்ற ட்ரெண்டு, என்னடா இப்படி ஒரு மத யானைன்னு ஒரு புத்தகத்தை எழுதியிருக்கான்டா, யாரா அந்த பையன் அப்படின்னு கேட்பான்ல. அப்ப யாரா அந்த பையன் கேட்டா ஒவ்வொருத்தரும் அன்பில் மகேஷ் பொய்யாமலியா மாறி நான் தாண்டா அந்த பையன் அப்படின்னு நீங்க சொல்லணும். இது அன்பில் மகேஷ் பொய்யாமல் எழுதிய புத்தகமாக இருந்தாலும் இது உங்களுடைய புத்தகம், உங்களுடைய கல்வி சார்ந்திருக்கின்ற புத்தகம். உங்களுடைய தம்பியும் உங்களுடைய தங்கச்சியும் படிக்கிறாங்க பார்த்தீங்கன்னா, அந்த கல்வி உரிமைகள்லாம் பறிக்கப்படுகிறது பார்த்தியா, அதுக்காக எழுதப்பட்ட புத்தகம். சுயமரியாதை இயக்கம் ஏறத்தாழ நூற்றாண்டை கடந்திருக்கின்ற இந்த வேளையில் இப்படிப்பட்ட புத்தகத்தை எழுதுகின்ற அளவிற்கு நமக்கு தேவை இன்னும் இருக்கிறது என்று சொன்னால், ஐயா 90 அல்லையா 100 வயசை கடந்து நீங்க இருக்கணும், நீங்க இருந்து இந்த கருத்துக்களை பரப்ப வேண்டும் ஐயா என்பதற்காகத்தான். குறிப்பாக இந்த சுயமரியாதை இயக்கம் நமக்கு தந்த தலைவர்கள் தான் பேரறிஞர் அண்ணாவும் முத்தமிழர் கலைஞர் அவர்களும். நம்மை பொறுத்த வரைக்கும் நான் அடிக்கடி சொல்ற மாதிரி தான், தமிழ் இஸ் ஃபார் ஐடென்டிட்டி, இங்கிலீஷ் இஸ் ஃபார் ஆப்பர்ச்சுனிட்டி. ஆக இதை நாம தெளிவா நம்ம புரிஞ்சு வச்சிருக்கிறோம். ஆனா நம்முடைய ஐடென்டிட்டியை மறைக்கின்ற விதமாக ஒன்றிய அரசு என்னெல்லாம் செய்கிறது, கிட்டத்தட்ட நம்மளுடைய விரலால் நம்முடைய கண்ணையே குத்துக்கிற அளவுக்கான அந்த பணியை செய்துதான் இந்த NEP 2020. அதை தெளிவுபடுத்த வேண்டும் என்று நாங்கள் ஆசைப்பட்டோம். 17 நூற்றாண்டுகள் கடந்துதான் நம்ம கல்வி அறிவு கிடைச்சுன்னா ரொம்ப ஈஸியாக கிடைச்சிச்சு நமக்கு. அந்த கல்வி அப்பா கதவு திறந்துச்சுன்னா பிள்ளைங்களாம் படிக்க போலாம்ப்பா அப்படிங்கும்போது இந்தி திணிப்பு என்று ஒன்று வந்தது. அதுக்கப்புறம் சமஸ்கிருதம் தெரிஞ்சாதான்ப்பா நீ மருத்துவனாவே ஆக முடியும் என்று இருந்தது. இது இல்லாம குலக்கல்வி என்று வந்து எல்லாத்தையும் தந்தை பெரியார் கையில வச்சுக்க குச்சியால் அடிச்சு வர பாருங்க. அப்படி செய்யவில்லை என்று சொன்னால் நமக்கு இந்த அறிவு கிடைத்திருக்காது. ஆக ஒரு சமுதாயம் என்பது மதத்தை கையில் எடுத்துச்சுன்னா அந்த சமுதாயம் அழிந்துவிடும். அறிவியலையும் அறிவையும் கையில் எடுத்தது என்று சொன்னால் அந்த சமுதாயம் முன்னேற்ற பாதையை நோக்கி செல்லும் என்பதை நீங்கள் உணர வேண்டும். அறிவியல் சார்ந்து நாம் சிந்திக்க வேண்டும் என்பதற்காக எழுதப்பட்டதான் இது போன்ற புத்தகங்கள்.